வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலைவலி மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்மளை சுற்றி நிறைய கருவிகள், நிறைய தொழில்நுட்பம் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்குது. இது எல்லாத்துலேருந்தும் மனுஷனை வேறுபடுத்தி காட்டுறது என்ன அப்படின்னா அன்பு, கருணை, புன்னகை இதெல்லாம் தான். இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மனிதர்கள் கருவிகளுக்கு இணையாக மாறிடுவாங்க. ஸோ இந்த அன்பு, கருணை, புன்னகை இதையெல்லாம் மனிதர்கள்கிட்ட நிறைஞ்சு இருக்கணும். அதே மாதிரி கருணையோடு இருக்கவங்கள எல்லாரும் மதிக்கணும், அவங்கள முன்னுரிமைப்படுத்தணும். இப்படின்றதையெல்லாம் உலக மக்களுக்கு சொல்கிறதுக்காக உலக கருணை தினம் அப்படின்ற ஒரு தினம் நவம்பர் 13ஆம் தேதி கொண்டாடப்படுது. வேர்ல்டு கைண்ட்னஸ் டே அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம். 1998ஆம் வருடம் உலக கருணை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் இந்த நாளை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க, கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் உலகம் முழுவதும் ரொம்ப அழகாக இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தினத்தில் கருணையை மக்களுக்கு போதிக்கிறது, கருணையை போதிக்கிற விதமான செயல்பாடுகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உலகம் முழுவதும் கருணை நிறைந்த மக்களாக நிறைஞ்சிட்டாங்க அப்படின்னா மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தன்னம்பிக்கை வளரும், மற்றவங்க மேலே, மக்கள் மேலே, மனிதர்கள் மேலே நம்பிக்கை வரும். இந்த போட்டி, பொறாமை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ கருணை அப்படின்ற விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதன் மூலம், கருணை அப்படின்ற விஷயத்த முதல்ல நமக்குள்ளே நம்ம கொண்டு வர்றதன் மூலம் உலகத்துக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு பங்களிப்பை நம்ம கொடுக்க முடியும் இந்த உலகத்துக்கு. ஸோ அந்த ஒரு அருமையான தினத்தில், வேர்ல்ட் கைண்ட்னஸ் டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலக கருணை தினத்தில் நம்மளும் கருணையை போதிக்கக்கூடிய சில புத்தகங்களை வாசிக்கலாம். அந்த வகையில் நம்ம சேனலில் நிறைய புத்தகங்களை பற்றி பேசியிருக்கோம், கருணையை போதிக்கிற நிறைய புத்தகங்களை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு சக்தி, ரோண்டா பைரன் எழுதின சக்தி அப்படின்ற ஒரு புத்தகத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இந்த புத்தகத்தை வாசிங்க. வாசிச்சுட்டு கருணையை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆளாக மாறுவோம்.